Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. பனையூர் அலுவலகத்தில் இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு தாவேக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற இருக்கு. இந்த நிலையில விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் விரைவில் தாவேகாவுக்கு ஆதரவு தரும் என்று என் ஆனந்த் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். ஜெகநாத் வணக்கம். என் ஆனந்த் என்ன தெரிவித்திருக்கிறார்? முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தல் முடிவு மே 7ஆம் தேதி 4ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இருந்து பார்த்தீர்களானால் தற்போது வரை யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக 108 சட்டமன்ற உறுப்பினர்களை கையில் வைத்துக் கொண்டு தற்போது வரை ஆட்சியர்கள் ஏறாமல் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 முறை ஆளுநரையும் போய் சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் அவர்களுக்கு ஆதரவு அளிப்போம் என்று தெரிந்த பின்பும் 5 சீட்டுகளை கூடுதலாக வைத்துக் கொண்டும் தற்போது மீண்டும் ஒரு 6 தொகுதி சீட்டுகள் தேவை என்ற அடிப்படையில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் அவர்கள் ஆதரவு கோரியிருந்தார்கள். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாட்களாகவே பல்வேறு வியூகங்கள் தமிழ்நாட்டில் எடுக்க வேண்டிய சூழல் இருந்த காரணத்தினால நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் பனையூர் அலுவலகத்துல ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு வகையான கட்சி சார்பாகவும் ஆட்சி அமைப்பு சார்பாகவும் விவாதிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அதில் கட்சி விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாளை நம்முடன் உறுதியாக இணைவார்கள். அவர்கள் விரைவாக நம்முடன் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராகிய நீங்கள் எந்த ஒரு குழப்பத்திலும் இருக்க வேண்டாம், தெளிவாக இருங்கள், நல்லதே நடக்கும். அதனால் இந்த முடிவு வரும் வரை நீங்கள் பொறுமையாக காத்திருங்கள் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக உங்கள் முன்பு 10 கோடி ரூபாய் வைத்து பேரம் பேசினாலும் நீங்கள் தளபதியுடைய புகைப்படத்தை பார்த்து நீங்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்ளுங்கள் என்று அவர் அறிவுறுத்தி இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் பார்க்கும்போது இன்று காலை நடைபெறக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டமானது மீண்டும் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. இதில் பொறுத்த வரைக்கும் 108 சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பார்கள். குறிப்பாக மாம்பழபுரத்தில் இருக்கக்கூடிய 60க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது பனையூர் அலுவலகத்தை நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பார்க்கும்போது இன்று விரைவாக விடுதலை சிறுத்தை கட்சிகளும் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு அனைவர் மத்தியிலும் எதிர்பார்க்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.